சுவாசம் எதனோடு இயங்குதுன்னா 5 பூதத்தோடு தொடர்புடையது. ஒவ்வொரு பூதத்தோட ஒவ்வொரு சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும். ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 3வது தந்திரத்திலே தாரணை என்கின்ற ஒரு பகுதியில ஒரு பாடல். அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொறுத்த ஐம்பூத சத்தாதியில் போந்து தெரித்த மனாதி சத்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடே. தாரணை அப்படிங்கிறது என்னன்னா, அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று 8 யோகத்துல தாரணை என்பது தியானத்துக்கு முன் பகுதியில் இருக்கிறதும் தாரணை. இந்த தாரணையை எப்படி உண்டாக்க வேண்டும்? இயமம் நியமம் ஆசனம். இயமம் நியமம்னா வழிபாடு முறைகள். இயமங்கள் என்றால் நம்ம செய்யற சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள். நியமம்னா கொஞ்சம் அதுல மந்திரங்களையோட சேர்த்து செய்யறது. ஆசனம்னா உங்களுக்கு தெரியும், ஆசனங்களை போட்டு ஒரு நிலையை உட்கார வைக்கிறது. பிராணாயாமம் பிரத்யாகாரம் அடுத்தபடியாக வருது தாரணை. அந்த தாரணை என்பது ஒன்றை இறைவனோடு இணைத்து வைத்து. அது தாரணை அப்படின்னா தைல தாரை அப்படின்னு இப்ப ஒரு எண்ணெயை ஊத்துனோம்னா அப்படியே தொடர்ந்து ஒரே மாதிரியா ஊத்திக்கிட்டு இருக்கும். அது தைல தாரை அப்படின்னு சொல்றது. தாரணை அப்படின்னா அதே போல தொடர்ந்து ஒன்றிலே நிற்றல் என்பதுதான் தாரணை அப்படிங்கிறது. அந்த தாரணை வருவதற்கு இங்க என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னா, அரித்த உடல் அப்படிங்கிறார். அப்படியே எல்லாம் அரிச்சிருச்சு அப்படின்னா, கெமிக்கல் எல்லாம் அரிச்சிருச்சு அப்படிங்கிறோம். கடல்ல கப்பல் இருக்கும், அது எல்லாம் அந்த உப்பு எல்லாம் அரிச்சிருச்சுங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த ஐம்புலன்களும் இந்த உடம்பை அரித்து கொண்டே இருக்கிறது. ஐம்புலன்கள் தான் மனிதனுக்குடைய நோய் வந்து பிரச்சனை எல்லாம் வருவதற்கு காரணம். இப்ப அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து, ஐம்பூதம் அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று வானம். அரித்த உடல் அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த ஐம்புலன்களையும் முதல்ல ஒடுக்கி ஐம்பூதத்துக்குள்ள வச்சு, இன்னும் ஐம்பூதத்துக்குள்ள வைக்கிறது அப்படின்னா, அதாவது முதல்ல புலன்களை கட்ட வேண்டும். அந்த புலன்களை கட்டி அதை எதுல கொண்டு போய் நிறுத்தி வைக்கணும்னா ஐம்பூதம், அந்த பூத தத்துவம் அப்படிங்கிறதுனா இந்த சுவாசத்திலே சொல்லுவாங்க. இப்ப அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசத்துல கொண்டு போய் ஒடுக்கணும். அந்த புலன்களுடைய ஐம்புலன்கள் அப்படிங்கிறது மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிறோம். 5 பொறிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த பொறிகளை என்ன கொண்டு போய் சுவாசத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னா 5 பூதத்துல அது போய் நிற்கும். இப்ப எந்த பூதத்துல இப்ப சரயோகம் தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப வந்து வாயு பூதத்துல இருக்கு, அப்புல இருக்கு, தேயுல இருக்கு, பிருத்திவில இருக்கு, ஆகாசத்துல. இந்த சுவாசம் எப்படி இயங்குது அப்படின்னா, சுவாசம் எதனோடு இயங்குதுன்னா 5 பூதத்தோடு தொடர்புடையது. ஒவ்வொரு பூதத்தோட ஒவ்வொரு சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப இங்க தெளிவா வந்து திருமூலர் சொல்லிட்டார். புலன்களை ஐம்பூதத்தோடு வைத்து பொருந்த 5 பூதத்தோடு சத்தாதியை போந்து, அதாவது புலன்கள் பொறிகள் அந்த சத்தாதிகள் அப்படிங்கிற சப்த தாதுக்கள், எலும்பு ரசம் கந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தாதிகள் போந்து, அதை புகுந்து தெரித்த மனாதி சத்தாதியில் செல்ல. தெரித்த மனம் அப்படின்னா, அதாவது அந்த மனம் அதுல ஒடுங்கி அந்த ஐம்புலன்களுடைய இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கும். அப்ப அந்த மனம் அது தெரித்து ஓடுவது, தெரிச்சுன்னா அதை விட்டு விலகுது. எதை விட்டு விலகுது? ஐம்புல நுகர்ச்சி இன்பத்தை விட்டு அது விலகுது.
தெரித்த மனாதி சத்தாதி செல்ல, அப்ப மனம் அப்படி பிரிஞ்சு போக இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தாரணை தற்பரத்தோடு, தாரணை என்கின்ற ஒரு உங்களுக்கு அந்த ஆன்மா அந்த இப்ப 4 காரியத்துல கொண்டு போய் இணைக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுடைய ஐம்புலன்களை கொண்டு போய் ஐம்பூதத்தோட கொண்டு போய் இணைங்க. 5 பூதத்தையும் கொண்டு போய் மனதுல இணைங்க. மனதை கொண்டு போய் ஆன்மாவில் இணைச்சிருங்க. ஆன்மாவை கொண்டு போய் அந்த சிவத்தோட இணைச்சு வைங்க. ஒன்னோட ஒண்ணு மெர்ஜி பண்றதுதான் இந்த தாரணை அப்படிங்கிறது. ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்ப்பது. இப்ப தனித்தனியா நம்மளுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஐம்புல வேடரோடு அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நிய மின்மையால் அரண் கலல் செலுமே என்பது சிவஞான போகம். அப்ப ஐம்புல வேடரோடு இந்த அயர்ந்து கிடக்கிறது நம்ம எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கைன்னா என்ன சில பேர் சொல்லுவான், எதுக்குங்க பிறந்தோம், நல்லா சாப்பிடுறது, அதுக்கு தானே, சாப்பாட்டுக்கு தானே பிறந்தோம், நல்லா சாப்பிடுங்க, திங்க உங்க இதுக்கு தானேங்க பிறந்தோம், நல்லா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிமா. அவனுக்கு பிறவி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த புலன்களோடு இணைந்து கிடப்பதுதான் வாழ்க்கை, இன்பம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாக்கு ருசிக்க அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட மேலை நாட்டுகள்லாம் அவங்க வாழ்க்கைன்னா எதுக்கு அப்படின்னா, அவங்க நல்லா சாப்பிடணும், அவ்வளவுதான். விதவிதமா சாப்பாடு, இந்த புலன்களோடு ஒடுங்கி கிடக்கிறது தான் அவங்களுடைய இது. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது அரித்தை உடல், அது எல்லாமே பயனற்றது. புலன்களோடு நீங்க மூழ்கி கிடக்க கூடாது. புலன்களை கொண்டு போய் அந்த பஞ்சபூதத்தோடு ஒடுக்க வேண்டும். பஞ்சபூதங்கிறது சுவாசத்துல ஒடுக்கணும்னு அர்த்தம். அந்த சுவாசத்தோடு ஒடுக்குனதை அந்த சுவாசம் எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா, மனதுல போய் ஒடுங்கும். மனது எங்க போய் ஒடுங்கும்னா ஆன்மாவில போய் ஒடுங்கும். ஆன்மா எங்க போய் ஒடுங்கும்னா சிவத்தோடு போய் ஒடுங்கி விடுகிறது. இப்படி ஒன்றோடு ஒன்று ஒடுங்கிட்டுனா கடைசியில அது என்ன ஆகும், தரித்தது தாரணை தற்பரத்தோடு அப்படிங்க. தற்பரம் அப்படின்னா இறைநிலையோடு கலத்தல், தன்மயமாதல், தன்வயத்தனாதல் அப்படின்னு சொல்றோம்ல. தன்வயம் இறைவயமாக. இப்ப நம்ம வயம்னா நம்ம மனோவயம் அப்படின்னு, நம்ம மனதோடு இணைஞ்சோம்னா மனோவயம், சிவத்தோடு இணைஞ்சோம்னா தற்பரம் அப்படின்னு சொல்றது. அப்ப தரித்தது தாரணை தற்பரத்தோடு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே யோகம்ங்கிற பேர்ல என்னன்னா, ஒன்னோட ஒண்ணு எங்க கொண்டு போய் இணைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புலன்களை கொண்டு போய் சுவாசத்தோடு இணைக்க வேண்டும். சுவாசத்தை கொண்டு போய் மனதோடு இணைக்க வேண்டும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை, வாயுவும் அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆகுமே அப்படி திருமணம் சொல்லுவாங்க. என்னன்னா, சுவாசம் ஒடுங்குனுச்சுன்னா மனசும் ஒடுங்குறோம். இந்த 5 புலன்கள் ஒடுங்குனுச்சுன்னா சுவாசம் ஒடுங்கும். ஒன்னோட ஒண்ணு பாருங்க. இப்ப இங்க இருந்து கீழே இருந்து போவோம். இந்த மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது இது ஒடுங்குனுச்சுன்னா சுவாசம் ஒடுங்கும். சுவாசம் ஒடுங்குனுச்சுன்னா மனம் ஒடுங்கிடும். மனம் ஒடுங்குனுச்சுன்னா ஆன்மாவுக்குள்ள போய் ஒடுங்கிடும். ஆன்மா ஒடுங்குனுச்சுன்னா சிவத்தோட போய் ஒடுங்கிடும். ஒன்னோட ஒண்ணு ஒடுக்கம்தான். இது உலகியல் அப்படிங்கிறது என்னன்னா, எதனோடு எதனும் போய் சேராது. புலன்கள் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொறியியல் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன்மா தனியா வேலை பார்த்துக்கிட்டு, எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனாலதான் மனிதன் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறான். எனவே இந்த அரித்த உடல் அப்படின்னு தொடங்கும் போதே சொல்றது, உடம்ப அரிச்சு எடுத்துருச்சு அப்படிங்கிற. மனுஷனுக்கு அந்த காலத்துல டிபி எலும்பெல்லாம் அரிச்சிச்சுங்க அப்படின்னா, அப்ப இந்த டிபி நோய் மாதிரி இந்த உடம்ப அரிச்சு எடுக்குது இந்த 5 புலன்கள் அப்படிங்கிறாரு. அரித்த உடலை 5பூதத்தில் வைத்து பொறுத்த 5பூத சத்தாதியில் போந்து தெரித்த மனாதி சத்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடு என்கிறது திருமந்திரம். ஆக நாம் தியானம் செய்ய வேண்டும் என்றால், சமாதி நிலைக்கு போக வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற ஒரு செயலை செய்ய வேண்டும். அதுதான் தாரணை. அதை செய்தீர்கள் என்றில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த ஆன்மீகத்தினுடைய முழுமையும் உங்களுக்கு அது கிடைத்துவிடும்.
இதுதான் அந்த பாடலுடைய ரகசியம். இதன் பேரிலே உங்களுக்கு கேள்விகள் இருந்தாங்க. சாமி, இதை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு தீட்சை பெறணுமா சாமி? குருவின் அருள் பெற்று தீட்சை பெறணுமா சாமி? குருவின், ஆமா ஆமா, குருவினுடைய அருள் இருந்தாதான் இது சாத்தியம். எளிதா இருக்கும், கொஞ்சம் கடினப்படணும். ஏன்னா முதல்ல எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும், அப்புறம்ல கொண்டு போய் அதை இணைக்கணும். சுவாசம் எங்க இருக்கு, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும்ல. வாயு பூதத்தோட எப்படி இணைக்கிறது, அந்த ஐம்புலன்களையும் இந்த சுவாசத்தோடு இணைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அதுதான் இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்றோம். ஆமா ஆமா. இடகலை, பிங்கலை, சுழுமுனையில அதுல கொண்டு போய் பஞ்சபூத தத்துவத்துல இணைக்கணும். அப்பு தத்துவம், தேயு தத்துவம், பிருத்திவி தத்துவம் அப்படின்னு இருக்கு. பிருத்திவி ஆகாசம், ஆகாயம்னாக்க ஆகாயத்துவ இது வாயு. பஞ்சபூத கிருத்தியங்கள் அந்த பஞ்சபூதத்தோட இணைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை. தாரணை அப்படிங்கறதா இணைத்தல். அந்த ஆமா, எல்லாம் கைவரப்பெறணும், அந்த பிராப்தம் நம்மளுக்கு கை கூடணும், குருவர்களும் திருவர்களும் எல்லாம் இருக்கணும், கர்ம வினையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், கர்ம வினைகள் குறைய பெறணும். ஆமா, சரி சரி, நடந்தாதான் நடக்கும். நன்றி சாமி.